மண்டே மார்னிங் ஸ்கூல் இருந்துச்சு அப்படின்னாலே ரொட்டீன் ப்ராப்பராக இருக்குங்க. ஏன்னா தம்பிக்கு 7:30க்குலாம் நான் எல்லாம் பேக் பண்ணணும். ஒரு ஸ்நாக்கு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, பஸ்ஸில் வரப்போ சாப்பிட்றதுக்கு ஸ்நாக், இந்த மாதிரி. ஸோ மோஸ்ட்லி என்னோடய குக்கிங் ஒர்க்லாம் 8 o'clockலேயே முடிஞ்சிட மாதிரி இருக்கும். அதெல்லாம் முடிச்சு இன்றைக்கி அவரும் ஆஃபீஸ் கிளம்பிட்டாரு. தம்பியும் வந்து ஸ்கூல் போயிட்டான். அப்படிங்கிறனால ஒரு 4:35 மேலே நான் கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் மறுபடியும் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். தம்பி வந்ததுமே சைக்கிள் ஓட்டுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுதான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஈவினிங் வந்தால் கொஞ்சம் நல்லாவே விளையாடுவான். இன்றைக்கி கவி இல்லை அப்படிங்கிறனால தம்பி 2 பேர்த்தையும் பிக்கப் பண்ண நான் பூங்குடி அவர் தான் போயிருந்தோம். வந்ததும் சாம்பிராணிலாம் போட்டு வச்சுட்டு சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு குயிக்காக ரெடி பண்ணணும் அப்படின்னா, எங்கள் வீட்டில் பெருசாக பசியெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கோதுமை தோசை தான் ரெடி பண்ணுவோம். இது வந்து தம்பி டிஃபன் பாக்ஸ்க்குமே நான் கவர் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிப்பேன். எப்படின்னா இப்போது காலையிலக்கு இது லேட் ஆகிடுச்சு அந்த மாதிரி இல்லை ஏதாவது செஞ்சது நல்லா வரல அப்படின்னா உடனே கோதுமை தோசை செஞ்சு கொடுத்து விட்டுருவேன். நைட்டே க்ளீனிங் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு அடுத்த நாளுக்கு வேணுங்கிற மெனு எல்லாம் பிளான் பண்ணிட்டு படுத்தேன் அப்படின்னா தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.